அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சைனா கோபி பேசுறேன். இது என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி மெம்பர்ஷிப் எங்ககிட்ட ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெபாசிட் ஸ்லிப் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது 12,500 குடுத்து அவங்க நம்மகிட்ட மெம்பரா ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள நம்மள உடனே ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்றோம். குரூப் கிரியேட் பண்ணக்கப்புறம் அவங்க கிட்ட நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறோம். குடுத்த உடனே அதுல ஃபர்ஸ்ட் மெம்பரா யார் பணம் பே பண்ணாங்களோ மிஸ்டர் தேஜா அவர் ஆட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பாஸு, அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை நம்ம மீட்டிங்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங் டைம் சைனா டைம் காலையில் 8 மணி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அவங்க இந்தியா டைம் ஏர்லியாக 5:30 இருக்குது, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock நம்மளோட இந்தியன் பார்ட்னர் டைம் ஃபிக்ஸ் பண்ண உடனே மறுநாள் காலையில் 7 மணிக்கு திருப்பி நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம். வீடியோ காலுக்கு ட்ரை பண்ணுறோம். வீடியோ கால் கரெக்டாக கிடைக்காதனால சரி ஓகே நம்ம வாய்ஸ் கால்லேயே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour 2 minutes ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்தியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னா, நான் எங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் ஏ டு இசட் சர்வீஸை பற்றி அமைச்சிருக்கோம். அதை அவங்க படிச்சிருக்காங்க. அதில் நம்மளோட இன்ட்ரோடக்ஷனை ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு அவங்களோட ஃப்ளைட் டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. அவங்க 18ஆம் தேதி பே பண்ணியிருக்காங்க. 19ஆம் தேதி மீட்டிங் நடந்திருக்கு. 22ஆம் தேதி 2:30 மணிக்கு அவங்க ஏர்போர்ட் வரதா சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்குறோன்னா ஏர்போர்ட் பிக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க கூட 4 நாள் கைடாக ஒர்க் பண்ணுற மாதிரி சர்வீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மீட்டிங்கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் குவாங்ஜா அவங்க சொல்கிற அந்த ஊருக்கு வர டைமிங் ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தாச்சு. அவங்க லேண்ட் பண்ணும்போது நான் அவங்கள ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறேன். அதில் அவரோட ஃபோட்டோ அவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் கூட நான் என்னோடய ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம் ஏர்போர்ட்டில். அவங்க வந்தது 2 பேர். ஸோ அவங்க கூட சேர்ந்து 3 பேராக வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 விஷயம் கேட்டாங்க. அதில் ஒன்று ஹோட்டலுக்கு போகிறது. ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அவங்க கையில் கேஷ் இல்லை. ஸோ நான் லோக்கலில் ஆர்எம்பியாக பே பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூம் போட்டுட்டு ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு $200, 4 நாளைக்கு $800 அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அவங்க முடிஞ்ச உடனே அவங்க அன்றைக்கே பே பண்ணுவாங்க. பேமெண்ட் ஸ்லிப்பை நான் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ மொத்தம் 4 நாள் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ $800 ஒரு நாளைக்கு $17,000 ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கோசரம். அவங்கள எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபேருக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சேன். அவங்க அதுலேருந்து டாக்ஸி பிடிச்சி ஃபேருக்கு வந்துட்டாங்க. ஃபேருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தது. ஸோ ஃபேரில் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன மாதிரி இடம் போகணும், எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் ஃபேர் மீட் பண்ணுறோம். மீட் பண்ண உடனே அவங்க யூபிஐயில் மறுநாள் காலையிலேயே பே பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த 12,500 அவங்க டெபாசிட் பண்ண சைனா ட்ரேட் கன்சல்டன்ட் சர்வீஸோட மெம்பர்ஷிப் ஃபீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மறுநாள் $17,000 பே பண்ணியிருக்காங்க. இது டேட்டு பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர். 22nd வந்தாங்க. 24th பே பண்ணியிருக்காங்க. 23rd பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 24, 25க்கு 34,000 பே பண்ணியிருக்காங்க. அதுவும் இதில் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஆஃப் அக்டோபர் 24, 25 அவங்க கொடுத்தாச்சு. அவங்க அதுக்கு இன்வாய்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்வாய்ஸ் கேட்டிருந்தனால அவங்க கம்பெனி டீட்டெயில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு நம்ம இந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஃபேர்ல அவங்க பார்த்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலா ஐசிடிசிஎஸ் பத்தியும், சிடிசிஎஸ் பத்தியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அவங்க வந்து இன்கம் டெர்ம்ஸ பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, அவங்க எல்லா பேமெண்ட்டையும் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே, சண்டேனால அவங்களால பண்ண முடியாதனால மண்டே காலையில பண்ணி குடுத்தாங்க. அதுக்கான இன்வாய்ஸும் நம்ம அனுப்பிச்சாச்சு. இது வந்து அவங்களோட டீட்டெயில். எப்படி நம்மக்கிட்ட கார்ப்பரேட் கம்பெனி வந்து மெம்பர் ஆகுறாங்கன்றதுக்கோசம் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.